Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.1ல 4th ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 3 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிஜிட் நம்பரில் ஒவ்வொரு டிஜிட்டையுமே வந்து நான் ஒவ்வொரு வேரியபிளாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். 100th பிளேஸை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா எக்ஸுன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 100th பிளேஸை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா எக்ஸு. அடுத்து 10th பிளேஸை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஒய். அடுத்து 1 பிளேஸ் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இசட்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் வந்து பார்ப்போம். கொஸ்டினில் வந்து பார்க்குறப்ப இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறப்ப லெவல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் டிஜிட், அதுக்கப்புறம் ஒய், இசட், இந்த 3 டிஜிட்டுமே சிங்கிள் வேல்யூவை ஆட் பண்ணனா எனக்கு லெவல் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் எந்த ஃபார்மில் எழுத போகிறேன்னு பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100th பிளேஸ் அப்புறம் 10th பிளேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் பிளேஸில் நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா எக்ஸுங்கிறது 100th பிளேஸ், அப்படின்னா 100 × எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஒய்ங்கிறது பார்த்தோம்னா 10th பிளேஸ், அப்படின்னா 10 × ஒய் எழுதிக்கலாம். இசட்டுங்கிறது எனக்கு யூனிட் வேல்யூ, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதோட டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா ரிவர்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இதான் வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் வேல்யூ. இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னுட்டு பார்த்தோம்னா 100 இசட், அதுக்கப்புறம் 10y, அடுத்தது எக்ஸ் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இது ரிவர்ஸ்டு வேல்யூ. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நார்மல் நம்பர் வந்து பார்த்தோம்னா 46 டைம்ஸ் வந்து மோர் தெனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நார்மல் நம்பர் என்ன, இதான் நார்மல் நம்பர். நார்மல் நம்பர் 100x + 10y + z, அது வந்து பார்த்தோம்னா 46 டைம்ஸ் வந்து மோர் தெனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா 100z + 10y + x = இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்தேன்னா 5 × 100ங்கிறப்ப 500x + 50y + 5z + 46ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒவ்வொரு சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படின்னா இந்த +6 இங்கிட்டு வந்துடும், இந்த +10y இங்கிட்டு வந்துடும், அடுத்து 100x இங்கிட்டு வந்துடும். அப்படின்னா 500 - x + 50y - 10y, அடுத்து 5z - 100z = 46 + 46ன்னு எனக்கு கிடச்சிருக்கு = 0. அப்படின்னா இதை மைனஸ் பண்ணோன்னா 499x, அடுத்து இதை மைனஸ் பண்ணனா 40y, இதை மைனஸ் பண்ணனா 95z -95z + 46 = 0ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த +46 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா மைனஸ் ஆயிடும். அப்படின்னா 499x + 40y - 95z = -46ன்னு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தேன். 100th டிஜிட்னுட்டு கொடுத்தேன். 100th டிஜிட்டுங்கிறப்ப அது எக்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் ட்வைஸ் தி 10th டிஜிட். 10th டிஜிட்டுங்கிறப்ப அது ஒய், அது ட்வைஸ் இருக்குங்கன்னுட்டு சொன்னதுனால 2yன்னு எழுதியிருக்கோம். = தி யூனிட் டிஜிட் = எழுதியாச்சு. யூனிட் டிஜிட்டுங்கிறப்ப இசட். இப்போ இந்த ப்ளஸ் இசட்டுங்கிற வந்துச்சுன்னா மைனஸ் இசட் ஆகும். அப்படின்னா x + 2y - z = 0 கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு எந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன்னா 1 and 3 சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரம் 1 and 3ன்னு எழுதிக்கிறேன். ஃப்ரம் 1 and 3. இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x + y + z = 11. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x + 2y - z = 0. இல்லை நான் எதை எலிமினேட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இசட்டை வந்து எலிமினேட் பண்ணுறேன். இசட்டை எலிமினேட் பண்ணோன்னா ஆட் பண்ணணும். அப்படின்னா +z - z கேன்சல் ஆயிடும். அடுத்து x + xங்கிறப்ப 2x, அடுத்து y + 2yங்கிறப்ப 3y = 11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துலையும் நான் இசட்டை தான் வந்து கேன்சல் பண்ணணும். இசட்டை கேன்சல் பண்ணுங்கிறப்ப இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஒரு 95ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 499x + 40y - 95z = -46. இதை நான் 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் 95x + 95 × 2ங்கிறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 190y, அடுத்தது -95z = 0 தான் கிடச்சிருக்கும். இப்போ நான் இந்த என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது மைனஸ், அடுத்து இதுவும் மைனஸ். அப்படிங்கிறப்ப இங்கே எனக்கு -46, இது ரெண்டும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிரும். இப்போ -90yயில் ஒரு 40yயை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு -1
50 ஒய் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 4x வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 4x minus 150y equal to minus 46. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ 5 and 4 ரெண்டு ஈக்குவேஷனையுமே வந்து சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரம் 4 and 5 ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2x plus 3y equal to 11. அடுத்து 50 ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா 4x minus 150y equal to minus 46. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு x எலிமினேட் ஆயிரும். அப்படின்னா 2 into x வந்து 4x, அடுத்து ப்ளஸ் 3 into 2ங்கிறப்ப 6y equal to 22. அப்படின்னா 4x minus 150y equal to minus 46. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் பார்த்தோம்னா ஒரு மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே எனக்கு மைனஸ். அப்படின்னா 4xம் கேன்சல். அப்படின்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணனா 156 வந்து எனக்கு கிடச்சிருக்கும் ஒய். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஒரு 95 வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 404 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். வெறும் 4 கிடச்சிருக்காது, 404 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது. இப்போ நான் 4th ஈக்குவேஷன் அண்ட் 5th ஈக்குவேஷனை திருப்பி சால்வ் பண்ணுறேன். அப்படின்னா ஃப்ரம் 4 and 5 4th ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 2x plus 3y equal to 11. அடுத்து வந்து 50 ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 404x minus 150y equal to minus 46 கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை எதை ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம்னா இங்கே ஒய்யை வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எதால் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் அவுட் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒரு 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 50 into 2ங்கிறப்ப 100x plus 150y equal to 50 into 11. அதோட வேல்யூ எனக்கு 515 கிடச்சிருக்கும். இப்போ இங்கே எனக்கு 404x அடுத்து minus 150y equal to minus 46. இப்போ நான் இதை ஆட் பண்ணேன்னா எனக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 504x is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 504 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா 504 எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 1 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 1ங்கிறத நான் இந்த 4th and 5th ஈக்குவேஷனில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுவேன். நான் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 4th ஈக்குவேஷனில். அப்படின்னா 2 into 1 plus 3y equal to 11. அப்படின்னா இந்த 2 into 1ஓட வேல்யூ 2. அப்படின்னா 2 plus 3y equal to 11. இந்த ப்ளஸ் 2 இங்கே வச்சுன்னா -2 ஆயிரும். அப்படின்னா 3y is equal to 11 minus 2. அப்படின்னா 3y is equal to 9. அப்படின்னா 3 1s 3 3s. அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ 3, அடுத்து எக்ஸோட வேல்யூ எனக்கு 1 கிடச்சிச்சு. அதை ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா x plus y plus z equal to 11 from 1. இதில் நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒய்யோட வேல்யூ 3. அப்படின்னா z என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 4 plus z is equal to 11. இந்த ப்ளஸ் 4 இங்கே வச்சுனா -4. அப்படின்னா z is equal to 11 minus 4. அப்படின்னா z is equal to இதை மைனஸ் பண்ணனா 7 கிடச்சிருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1, அடுத்து ஒய்யோட வேல்யூ 3, அடுத்து zோட வேல்யூ 7 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து பார்க்கணும். என்னென்னு பார்த்தோம்னா 3 digit நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 3 digit நம்பருங்கிறப்ப அது x into y into z அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. 100th place, அதுக்கப்புறம் 10th place, அடுத்து வந்து பார்த்தோம்னா 1st place. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 1, அடுத்து ஒய்யோட வேல்யூ 3, அடுத்து zோட வேல்யூ 7. அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 digit நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 137. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.